மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரபத்தி என்ற இடத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 21 அன்று நடைபெற்றது. மாநாட்டில் பேசிய விஜய், திமுக அரசு பாஜக கூட்டணியுடன் உள்ளுக்குள் உறவு வைத்துக் கொண்டு வெளியே எதிர்க்கிற மாதிரி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. எதிர்கட்சியாக இருந்தால் போங்க மோடி என்று பலூன் விடுவதும், ஆளும் கட்சியாக இருந்தால் வாங்க மோடி என்று கும்பிடுவதும், ரெய்டு வந்தவுடன் இதுவரை போகாத ஒரு மீட்டிங்கிற்கு போவதும், நேரடியாக டெல்லிக்கு பறந்து சென்று அங்கு ரகசியமாக சந்திப்பதும், அந்த சந்திப்புக்கு பிறகு எல்லா சர்ச்சையும் மறைந்து விடுவதும், இதை மக்கள் கவனிக்க வேண்டும். ஸ்டாலின் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? டாஸ்மாகில் மட்டும் 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடக்கிறது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமா? எல்லா துறைகளிலும் ஊழல் வேரூன்றியுள்ளது. உங்களுக்கு மிஸ்டர் கிளீன் பட்டம் தரப்பட வேண்டியது உங்களின் கூட்டாளிகளால் தான். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டால் போதும் என்று நினைக்கிறீர்களா? அவர்கள் படிக்கும் இடங்களில் கூட பாதுகாப்பு இல்லை என்று குற்றச்சாட்டு. அந்த கதறல் சத்தம் உங்கள் காதில் விழுகிறதா ஸ்டாலின் அங்கிள்? அரசியல் வாக்குறுதிகள் மூலமும் ஏமாற்றுகிறீர்கள். அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை, விவசாயிகளை, மீனவர்களை பரந்தூரில் பாதிப்பு வராது என்று சொல்லி ஏமாற்றுகிறீர்கள். போதைப் பொருள் ஒழிப்போம் என்று சொல்லி ஏமாற்றுகிறீர்கள் என பேசியிருந்தார். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தலைமை தபால் அலுவலகம் எதிரில் அலுவலகம் வைத்திருக்கும் வழக்கறிஞர் சிவசாகர் வயது 41 என்பவர் நேற்று திருத்துறைப்பூண்டி காவல் நிலைய ஆய்வாளருக்கு ஆன்லைன் மூலம் விஜய் மீதும் அவரது பவுன்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு ஒன்றினை பதிவு செய்திருக்கிறார். அந்த புகார் மனுவில் நான் கடந்த 21/8/2025 அன்று எனது அலைபேசியில் மதுரை மாங்குளத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியின் 2வது மாநில மாநாட்டு நடைபெற்றதை காணொலியில் கண்டேன். அன்றைய தினம் அந்த கட்சியின் தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் விஜய் உரையாற்றும் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை விமர்சித்தும் அவதூறாக பேசியும் அவரை அங்கிள் என்றும் பேசி முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரை சார்ந்த கழகத்திற்கும் அவரது அரசியல் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கத்துடனும் பேசியதும் இந்திய குடிமகனாக தமிழனாக எனக்கு சொல்லன்னா துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நடிகர் விஜய் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வசைபாடியுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சார்பில் பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டும் தமிழ்நாடு எனும் மாநிலத்தை நிர்வாகம் செய்து ஆட்சி செய்து வரும் கட்சியினை தமது கட்சியின் செல்வாக்கினை உயர்த்தி ஆதாயம் பெறுவதற்காக இவ்வாறு அவதூறாக பேசி செயல்பட்டுள்ளார். மேலும் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு அவரது கட்சியின் மாநாட்டுக்கு வரும்போது அவரது கட்சியின் தொண்டனான இளைஞர் ஒருவர் அவரை நெருங்கி வரும்போது விஜயின் பாதுகாவலர்கள் அந்த இளைஞரை மனித நேயமற்ற முறையில் நடைமேடையில் இருந்து தூக்கி எறியும் காட்சிகள் சமூக வலைதளங்களில், செய்தி தொலைக்காட்சிகளிலும் அடிக்கடி ஒளிபரப்பப்பட்டுள்ளது என்பது மனித தன்மையற்ற செயலாகும். எனவே தமிழ்நாடு அரசினையும் தமிழ்நாடு முதலமைச்சரையும் அவதூறு பரப்பி அரசுக்கு எதிராக பொது மக்களிடையே வெறுப்பை ஏற்படுத்தி தனது கட்சியினை வளர்க்கும் நோக்கில் மனித உயிர் என்று பாராமல் பவுன்சர்களை கொண்டு நடைமேடையில் இருந்து தூக்கி எறிந்து மனித உரிமை மீறல் செய்த விஜய் மற்றும் அவரது பவுன்சர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிந்து நடவடிக்கை எடுத்திட வேண்டுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஏற்கனவே சிவகாசி படத்தில் வழக்கறிஞர்களை அவதூறாக சித்தரித்ததற்காக நடிகர் விஜய்க்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் மன்னிப்பு கூறி இருப்பது குறித்தும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மாநாட்டுக்கு சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திரள்வதற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டால் அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகளில் காவல்துறையும் தாவேகா நிர்வாகிகளும் ஈடுபட்டனர். மாநாட்டின் முதல் நாள் இரவே மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்து தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருந்தனர். அதற்கேற்ப வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் மாநாடு நடைபெறும் இடத்துக்கு வருவதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டதாக கூறினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.